டேய் என்னடா அவ்வளவு சீரியஸா பாத்துட்டு இருக்க? உத்தியோக ரேகை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு உத்தியோக ரேகையே மொத்தமாவே அழிஞ்சு போச்சுடா. அது இருந்தா தானடா அழிஞ்சு போறதுக்கு. டேய் இங்க வா. என்ன மாமா? அர்ஜென்ட்டா பணம் வாங்கணும்னு என் சைக்கிள் எடுத்துட்டு போனேன். ஆமா. என்னாச்சு? சைக்கிள்ல போய் பணம் வாங்கிட்டு மாமா. சைக்கிள்ல போய் பணம் வாங்கினா நல்லா தான் இருக்கு. ஏன் சைக்கிளுங்க? அதான் சைக்கிள்ல போய் பணம் வாங்கிட்டு சொல்றேனே. அது சரி, ஏன் சைக்கிளுங்க? ஐயோ, இந்த மாமாவுக்கு என்ன சொன்னாலும் புரியாது போல இருக்க. ஏன் சைக்கிள் எங்கப்பா? புரிஞ்சுக்கவே மாட்டியா? டேய் மச்சான், இந்த ஆள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. அதான் நான் சொல்றேன்ல, சைக்கிள்ல போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. ஏன் சைக்கிள் எங்க சொல்லு? உங்க சைக்கிள் எடுத்துட்டு போய் 500 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரி, ஏன் சைக்கிள் எங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இவர் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்ப என் சைக்கிள் எங்க? புரிஞ்சுக்க மாட்டீங்களா சித்தப்பா? நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது உன் சைக்கிளை மார்வாடி கடையில அடகு வச்சு 500 ரூபாய் வாங்கிட்டான்னு பெருமையா சொல்றேன். சித்தப்பா இது கேட்டியா? கேளுங்க பாரு, மத்தியானத்துக்குள்ள என் சைக்கிள் வரல, உன் மரியாதை. டேய் அமைதியா இருக்கிற இந்த காலனில ஏன்டா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என் மானத்தை வாங்குற? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணி ஆகணும்ல. டைம் பாஸ் பண்றதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே தேவையில்லாம போயிடும். என்ன பேசிட்டாக்கா? வாங்க போலாம். இந்த கிழவன் கண்ணுல பட்டா போதும், டிவில நடக்கிற அரட்டை அரங்க மாதிரி ஏதாவது நீதி கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். டேய் எப்படி போகுது பாருடா மச்சி. ஹலோ மாதுரி தீக்ஷித் ஆண்டி. ஹாய். பக்கத்துல வந்துடா. டேய் ஆண்டி மார்க்கெட்டுக்கா? இல்ல மேட்னிக்கு. இந்த வெயில்ல எதுக்கு ஆண்டி சினிமா? அதனே ஹாப்பியா வீட்ல உட்கார்ந்து டிவி பார்க்கலாம்ல. தனியா வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்தா போர் அடிக்கும். சூரியகாந்த் சினிமாவை பப்ளிக்கோட பார்த்தாதான் சூப்பரா இருக்கும். நீங்க சினிமா நிறைய பார்த்தா அங்கிள பாத்துட்டு உங்களுக்கு யார் சொன்னாங்க? வேலைக்காரி தான் சொன்னா. அது மட்டும் இல்ல, நீங்க அங்கிள் கிட்ட சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லையாமே. அதனாலதான் உங்களுக்கு குழந்தை கூட பிறக்கலன்னு அவ அந்த சொன்னா. வேலைக்காரிய என் புருஷன் கிட்ட அனுப்பு, பிறக்க வைப்பாரு குழந்தைய. அட இல்ல வந்துட்டான். யாரா இது? ஆகா கடவுளே, என்னடா பெண்களுக்கு ஏன் இவ்வளவு அழகை கொடுத்தாய்? அதானே. அழகை மறைப்பதற்கு தாவணி ஏன் கொடுத்தாய்? அழுவாமல் இருப்பதற்கு பின்னை ஏன் கொடுத்தாய்? டோன்ட் வரி மை ஃப்ரெண்ட், மூடி வச்சிருக்கிற அழகை இப்ப நான் காட்டுறேன் பாரு. எப்படி? எப்படிடா? இப்ப பாருங்கடா என் வேலைய. அடடா. தம்பி கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? என்னடா ப்ரோகிராம்? என்னடா பண்றான்? அங்க பாரு, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். சாரிங்க. ஏன் மிஸ்டர் பாத்து தொட நான் கூடாது. பாக்குறதுக்காக தான். டேய் வாங்கடா. ஐயோ ஜோலி 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 கே பீச்சே கேடா. சொல்லி கொடுக்கறத தெளிவா சொல்லி கொடுக்கணும். என்ன வா சொல்லி தரேன்.
டேய் சூரியகாந்த் ஆக்ஷன் சூப்பர்ரா. அதனால தானே இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் 81வது நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஆஹா, சூரியகாந்த் என்ன ஸ்டெப் போட்டார் தெரியுமா? ஆஹா, சூரியகாந்த் பக்கத்துல அந்த ஹீரோயினுக்கு பதிலா நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அவருக்கு பதிலா என்ன நினைச்சுக்கோ ஒர்க் அவுட் ஆகும். அடச்சி, உன் மூஞ்சி ஒரு தடவை கண்ணாடியில பாருடா. யாரு சீக்கிரம் தரங்க. கதவு தரங்க. என்ன வேணும்? சினிமாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உள்ள சத்தமா இருக்கு. அவளை கூட்டம் வந்திருக்க. கதவு போட்டு இருக்கு, ஜனங்களா சண்டை போடுறாங்க. இந்த தேவதாஸ் எங்க போயிருப்பான்? என்ன சார்? ஏப்பா தேவதாஸ் எங்க போயிட்டான்னு பாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன ஏன் இப்படி படுத்துற? நான் என் வாழ்க்கை முழுக்க உனக்கே அர்ப்பணிச்சிருக்கிறேன்ல. வயித்துல போய் இப்படி ஷெட்ல ஆனா என்ன அர்த்தம்? தாசே, டே தாசே. நோ, நான் சாதாரண தாசு இல்ல, தேவதாசு. மேனேஜர் சார் வந்துட்டாரு. காலையில குடிக்கிறியா? கிட்ட வாங்க. பகல குடிச்சா ராத்திரில ஏறும்தான். போதும் போதும், போய் கதவு தர. சாரி சார். தயாரிப்பாளர்கள் கோடி கோடியா பணத்தை செலவு பண்ணி பணத்தை எடுத்தா இவனுக்கு டீ குடிக்கிறதுக்கும் சிகரெட் குடிக்கிறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கும் நடுவுல வெளியில போனா அதனால நான் கதவை திறக்க மாட்டேன் சார், திறக்க மாட்டேன். ஏய் லூசு, பணம் முடிஞ்சு போச்சுடா, ஆபரேட்டர் கத்துறாடா, போய் கதறடா. அப்படியா? சரி சார். இந்தம்மா, இந்த வாரத்துல எல்லா செலவும் போக மீதி 24,000 ரூபாய் இருக்கு. செக் பண்ணிக்கமா. இத செக் பண்ணா நம்மள நாமே அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. காஃபி குடிங்க. அவருடைய ஆரோக்கியம் பாழானதுல இருந்து இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கீங்க. என்னமா பேசுற? அது என் கடமைமா, அதைத்தான் நான் செய்யறேன். அம்மா, அங்கிள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா? நீ கோவிலுக்கா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லம்மா, அதான் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. சரி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. பொண்ணு ரொம்ப லட்சணமா அடக்க ஒடுக்கமா இருக்கா. கல்யாண வயசு வந்துருச்சு. ஆமாண்ணா. சரிம்மா, ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரதுக்கு நேரம் ஆகுமோ என்னவோ. ஷோவுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரி வரேம்மா. என்னடா நம்ம ஸ்வீட்டி இன்னும் வரல? அவ இன்னும் எழுந்திருக்க மாட்டா. அவளுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. அதோ வந்துட்டா பாரு ஸ்வீட்டி. ஹாய். என்னடி இந்த விஷயம்? வாங்க சொல்றேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்குமா? சூரியகாந்த். இந்த பையனுக்கா? இல்ல, எங்க பாஸ் பேருக்கு. அப்படியா? இந்த பையனா? குண்டா அழகா இருக்கான். பூசாரி அங்கிள், சூரியகாந்த் இவல்ல. அப்புறம் எங்க எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் சூரியகாந்த் பூசாரி. அவர் பேருக்கு தான் அர்ச்சனையா? எஸ், அர்ச்சனை மட்டும் இல்ல, அபிஷேகமும் பண்ணணும். என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, எங்க சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. அவர் நடிக்கிற எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகணும்னு இப்ப ஓடிக்கிட்டு இருக்க வஞ்சிக்கோட்டை வாலிபனும் எல்லா சென்டர்லயும் 100 டேஸ் ஓடணும். பூஜை பண்ணுங்க. சரிமா. என்னாச்சு? உன் கூட நடந்து வர எனக்கு அசிங்கமா இருக்கு. அவ்வளவு அசிங்கமா இருக்கேனா? ஆமா, பாட்டி மாதிரி இருக்க. கண்ணு திறங்கடா. இப்போ உங்க ஸ்வீட் எப்படி இருக்கா? சூப்பர். அப்ப வாங்க போலாம். யோ, பழைய பாக்கி 50 ரூபா தானே? ஆமாப்பா, பழைய பாக்கி 50 ரூபா இருக்கா. அதுக்கப்புறம் நீங்க 3 டீ குடிச்சீங்களா, அதையும் சேர்த்து 50 ரூபா. சேர்த்து ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு? அதையும் சேர்த்து 50 ரூபா ஆச்சு. என்னடா அடச்சி, அங்க பாருடா. இப்பதான் எங்க ஸ்வீட்டி மாதிரி இருக்க. அங்க பாரு, அங்க பாரு.
பொண்ணு பிடிச்சிருக்கு. பாக்கணும் போல இருக்கு. இதோ இப்பவே பாத்துறலாம். ஆ. ஏய், எவன்டா பால் அடிச்சது? தம்பி நான் தான். சின்ன தம்பி நல்லா இருக்கியா? டேய் நில்லுடா, இவன் கதையா நான் பாத்துக்கிறேன். செட்டைய கிழிச்சிட்டோட போறீங்க. ஏய் பால் எதுக்கு போட்ட? காதலர்த்தினா இல்லையா? மனசுல இருக்க விஷயத்த சொல்லணும்னு தான். காதலிக்கிற மனசு எங்களுக்கு. என் இதயத்தில் தூங்கும் கிளியே. ஸ்வீட்டி நீ ஊன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் இவன் சாதாரண ஆள் இல்ல. மரியாதை ஸ்வீட்டி கிட்ட வந்து சாரி கேளு. எங்க காதல் கதைக்கு இடையில நீங்க யாரா வில்லன்ஸ்? போங்கடா போங்கடாண்ணா. கோவம் வந்தா நான் படையாப்பா. என் வலி தண்ணி வலி. என்ன சீண்டாத. டேய் படையப்பா நீ இருடா. ஸ்வீட்டி நம்ம காதலிக்கலாம் வா. வா. விட்டனா எகிரி போய் விழுவேன். நாங்க ராட்சசர்கள். உதச்ச உங்க காதல. ஆமா ஆமா. பால் அடிச்சவன் மரியாதையா வந்து எங்க ஸ்வீட்டி கிட்ட சாரி சொல்லணும். ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு சொந்தம் கொண்டாடுறீங்களே, அவன் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். அதானே? நம்ம எல்லாம் பங்கு போட்டுக்கலாமா? ஆ. ஸ்வீட்டி என்ன இது? ஆ? சும்மா இருடா, உனக்கு ஏண்டா பொறாம? பாவம், இதுல இவங்க தப்பு என்ன இருக்கு? ஓ. தப்பெல்லாம் என்னோட ஃபிகருக்கு தான். அதானே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். எங்களுக்கு நீ பாத்தி கொடுக்குறியா? அதானே. எஸ், இன்னைக்கு எங்க அழகி ஹீரோ சூரியகாந்தோட பர்த்டே. ஐயோ, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. டேய் வாங்கடா, வயிறு முட்டை சாப்பிட்டு வரலாம். சாரி, எங்களால வர முடியாது. பணங்கள் என்னடா இவன்? கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? எஸ், நேத்து தான் செட் ஆனாங்க. நீங்க எல்லாம் போங்க. நீங்க போகும்போது அந்த போண்டாவிய மணியும் கூட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். நீ வாடா. வாங்க வாங்க. ஹலோ, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வராங்க. வாங்க. நில்லுங்கடா. இவ்வளவு சீக்கிரம் ஸ்வீட்டிக்கு நம்ம மேல என்னடா இவ்வளவு பாசம்? அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. காலையில இருந்து வேற நேரமே சரியில்லடா. டேய் நோ ப்ராப்ளம்டா. ஸ்வீட்டிக்கு சூரியகாந்த்னா உயிர்ரா. அதுவும் இன்னைக்கு அவனோட பர்த்டே. அப்பதான் சாப்பிடலாம் நல்லா. கூச்சப்படக்கூடாது. என்ன வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. சார், சிக்கன் அண்ட் ஃபிஷ். எங்க வீட்ல டெய்லி மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. உங்க வீட்ல டெய்லி கருவாடு சாப்பிடுறீங்களா? கரெக்டா சொன்னேன். அது சரி ஜான்சன், உன் டான்ஸ் நிறுத்திட்டு என்ன வேணுமோ சொல்லு. பிரான்ஸ். அவனுக்கு பிரான்ஸ்னா எனக்கு அமெரிக்கா. அறிவு கட்டவனே. லூசு. நான் சொன்னது பிரான்ஸ்னா ஞாபகம் இல்ல. இறால்டா. ஐயோ என்ன வேணும் சார்? என்ன இருக்கு? என்ன பிஸா, பர்கர், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் சார். ஒரு நிமிஷம். ஸ்வீட்டி ம்? ஆர்டர் பண்ணுவா. வித் ஃப்ளஷர். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓகே சார். டேய், எனக்கு என்னமோ இன்னும் டவுட்டா தான்டா இருக்கு. டேய் வாய முறா. என்ன சொல்றான்? அது அவன் உன் வீட்டு நாயை பார்க்கணுமா? நான் எப்படா சொன்னேன்? நீ சொன்ன எனக்கு கேட்டுதே. கவலைப்படாதீங்க, வஞ்சிக்கோட்டன் வாலிபன் 100 days ஃபங்க்ஷனுக்கு இதை விட சூப்பர் ட்ரீட் கொடுக்கறேன். டேய் என்னடா? வயிற கொஞ்சம் காலியா வைடா, இன்னும் பார்ட்டி இருக்குதான். அப்படியா? ஓகே ஓகே. ஐயோ. ம். ஸ்வீட்டி என்ன? அருமையான சாப்பாடு. Thank you. வாஷ் பேஷன் எங்க இருக்கு? அண்ணே போகாதீங்க, இங்கே கை கழுவுங்க. அதான் நல்லா இருக்காடா. ஐயோ ஜிப்ப திறந்திருக்கியா? ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு மேஜிக் ஷோ காட்டுறேன். இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல மாறி அது போகும். எப்படி? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட். உங்களுக்கு? பிளாக். டேய் மைக்கேல், உனக்கு? கிரீன். உனக்கு? ப்ளூ. ஓகே. டேய் நீங்க அந்த பக்கம் போங்க. டேய் நீங்க இந்த பக்கம் வாங்க. டேய் வாங்கடா வாங்கடா. கலர் வாங்க, வாங்க. காதுல வந்து பூசுங்கடா. வா என்னன்னா பாப்போம். ம். எல்லாரும் கை நீட்டுங்க. ஓகே. அப்படி இல்லப்பா, இப்படி. பார்வை நகர்த்தாம எல்லாரும் இந்த தண்ணியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதோட கலர் மாறிடும். வாங்கடா.
என்ன ஸ்வீட்டி எங்க போற? எழுந்தீங்க உடைஞ்சிரும் என்னடா அது கிளாஸ். ஓ அடிக்கு அடி. எங்க ஸ்வீட்டி கிட்டே விளையாடுறீங்க. தட் இஸ் ஸ்வீட்டி. இப்படி மாட்டி விட்டுட்டா கலர் மாறுதுன்னு நம்ம ஜாதகத்தை மாத்திட்டாளடா. நான் அப்பவே சொன்ன கேட்டியா கொஞ்சமாவது? என்ன கிளாஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? எங்க வாழ்க்கையோட ஒருத்தர் விளையாடிட்டா. சரி சரி பில்ல கொடுங்க. பில்லா நாங்க எது கொடுக்கணும்? எங்கிட்ட பணம் இல்ல. என்னது காசு இல்லையா? நீங்க சாப்பிட்டதுக்கு 400 ரூபாடா. 400 ரூபாயா? 400 ரூபாவா? என்னடா 400 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்க, கிளாஸ் வர உடைச்சிருக்கீங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுங்கடா. என்னடா இப்படி சொல்றான்? ட்ரெஸ் கழட்ட சொல்றான். இவனை பார்த்தா ட்ரெஸ்ஸ கழட்டாம விட மாட்டா போல இருக்கு. சீக்கிரம் கழட்டுங்கடா. ஐயோ ஹாய் மம்மி. ஹலோ டாட். இன்னும் தூங்கலையா? இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? எக்ஸாக்ட்லி 11. இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வர? இன்னைக்கு சூரியகாந்தோட பர்த்டே இல்லையா? சிட்டில இருக்கிற அத்தனை தியேட்டர்லயும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் பார்த்துட்டு வரேன். ஐயோ டெய்லி ஒரே தியேட்டர்ல பார்த்தா போர் அடிக்கும் டாடி. ஆமா, போகும்போது பாவாடை தாவணில போனியே. பாவாடை தாவணி கட்டிட்டு பார்த்தா சூரியகாந்த் படம் நல்லா இருக்குமா சொல்லு? இங்க பாரு ஸ்வீட்டி, ரசிப்பு தன்மைக்கு ஒரு அளவு இருக்கு. இன்னைக்கு விசேஷம் இருக்கு டாடி. சூரியகாந்தோட பர்த்டே. சரி சரி ஓகே ஓகே வா போய் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுட்டேன் டாடி. என்னது? உங்க அப்பா சாப்பிடாம உனக்காக காத்துட்டு இருக்காரு, நீ வெளியே சாப்பிட்டேன்னு சொல்ற? டாடி நீங்க இன்னும் சாப்பிடலையா? இல்லம்மா, காலையில கோவிலுக்கு போறேன்னு சொன்ன பொண்ணு இன்னும் வீடு வரலனா எப்படிமா என்னால சாப்பிட முடியும்? ஐ எம் வெரி சாரி டாடி. வாங்க சாப்பிடுங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மறுபடியும் சூரியகாந்த் பர்த்டே வர வரைக்கும் என்ன? எஸ் டாட். டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ? டேய் அத எதுக்கு எடுக்கற? உள்ள வையே. வையங்கறல. எதுக்குடா இத எடுத்த? இது என்ன தாத்தா? அது உனக்கு தேவையில்லாது. உள்ள வையின்னு சொன்னா வைக்கணும். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு தாத்தா. அது என்னன்னு சொல்லுங்களேன். சரி சொல்றேன். கேட்டதுக்கு அப்புறம் அத மறந்துடணும். ஆ அந்த காலத்துல எனக்கு ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் ஆ. இருந்தான். என்னோட சினிமா பைத்தியத்தை பார்த்துட்டு அவர்தான் எனக்கு அந்த டிஸ்க பிரசன்ட் பண்ணாரு. அந்த டிஸ்க அந்த ப்ரொஜெக்டர் முன்னாடி வச்சுட்டு ப்ரொஜெக்டர்ல இருக்கிற ரெட் பட்டன் அமுத்துனா சில ஒளிக்கதிர்கள் போய் ஸ்கிரீன்ல படுமா. அப்ப அந்த ஸ்கிரீன்ல எந்த நடிகர் நடிகை இருக்காங்களோ அவங்க அப்படியே ரசிகர் மத்தியில வந்துருவாங்களா. அப்படியா? ஆ, அப்படின்னா நீ எம்ஜிஆர் ஃபேன்ல அவர் எப்பயாவது வெளியே வர வச்சிருக்கியா? இல்லடா, அப்படி வர்றவங்க சாதாரண மனுஷங்களா ஆயிடுவாங்களா. அவங்கள நம்மள தவிர வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதான். உனக்கே தெரியும், நான் எம்ஜிஆரோட பரம ரசிகன். அவர் ஒரு மகானத்தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு சராசரி மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தாத்தா ம்? உன் கண்ணுக்கு நான் கவுண்டமணி பக்கத்துல இருக்கிற செந்தில் மாதிரி இருக்கனா? ம், நான் சொல்றது உண்மைடா. அது இப்ப கூட வேலை செய்யுமா? கண்டிப்பா செய்யுண்டா. எனக்கு தெரியாம அதை தொட்டான்னு வச்சுக்க, உன் தோலை உரிச்சு தியேட்டர் வாசல்ல தொங்க விட்டுவேன். ஏய், ஷோவுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் வேலையை பாரு. போ போ போ. உண்மைதான் டாடி. அந்த வில்லன் ஹீரோயினிய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனப்போ சூரியகாந்த் ஃபைட் பண்ணா பாரு, தியேட்டர்ல ஒரே விசில். ஐயோ என்னம்மா ஸ்வீட்டி, ஏதோ சினிமா கதை சொல்ற மாதிரி இருக்கே. 100 நாளா சொல்லி சொல்லி அறுத்துட்டா. பாருங்க வஞ்சிக்கோட்டை டாடி. வாலிபன் சினிமாவை பத்தி. சரி இந்தாங்க சார். கேஷ் என்ன கம்மியா இருக்கு? கலெக்ஷன் டிராப் ஆயிடுச்சா? இல்ல சார், ரொம்ப அதிகமாயிடுச்சு. நடந்தது என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்வீட்டி ஃபங்க்ஷனை ரொம்ப பிரமாண்டமா நடத்தினா. ஸ்வீட்டி அது ஃபங்க்ஷன் பண்றது அது? ஆமா சார், நம்ம தியேட்டர்ல ஓடுற படத்தோட 100வது நாள் ஃபங்க்ஷன். நீங்க தானே கொண்டாட சொன்னீங்க. ஸ்வீட்டி பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில உங்களை கேட்காம 6 நாள் கலெக்ஷனை நான் தான் சார் கொடுத்தேன். நீ பொய் சொல்றது கூட கத்துட்டியா? பாருங்க டாடி, நான் என்ன செஞ்சாலும் மம்மிக்கு கோவம் வருது. அவ்வளவு கூட செலவு பண்ணலனா நம்ம தியேட்டரோட பிரஸ்டீஜ் என்ன வருது? நிஜம்தாம்மா, எனக்கு இந்த யோசனை வரலையே. வயசுக்கு வந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயம் இல்லாம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. கோவப்படாம இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்களே. நம்ம ஸ்வீட்டி மேல எனக்கு கோவமா? நெவர். நாளைக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு, அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன நீ? சார், நம்ம பாப்பாவை பொண்ணு பாக்குறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து யாரோ வரதா சொன்னீங்க. எப்ப வராங்க? மோகனால வர முடியாதான், அதனால அவன் பையன் அனுப்புறதா போன் பண்ணாரு.
வணக்கம் அங்கிள். வாப்பா வா. அப்பா நல்லா இருக்காரா? ஃபைன். உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. இவதான் என்னோட ஒய்ஃப். வணக்கம் ஆண்டி. தம்பி. உட்காருங்க. உட்காருங்கடா. இவதான் எங்க பொண்ணு சந்தியா. செல்லமா ஸ்வீட்டின்னு கூப்பிடுவோம். அம்மா ஸ்வீட்டி, ம்? இவன் தான் மோகனோட பையன் கோபி. ஹலோ. ஹாய் அங்கிள். இஃப் யூ ம்? டோன்ட் மைண்ட், நான் ஸ்வீட்டி கூட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? ஓ தாராளமா பேசுங்க. சரி வாங்க. பாத்து. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னீங்க. ஓ எஸ். உங்களோட ஹாபிலாம் என்ன? ஈட்டிங், ஸ்லிப்பிங் அண்ட் மூவிஸ். டிஸ்கோத்தி எல்லாம் போவீங்களா? அப்பப்ப போவேன். டிரைவிங் தெரியுமா? 2 தடவை ஆக்சிடென்ட் கூட பண்ணிருக்கேன். உங்களுக்கு கோவம் வருமா? அப்படின்னா சமையல் பண்ண தெரியுமா? சொல்லி கொடுக்கவும் தெரியும். ஸ்டேட்ல நீங்க வேலை பண்றீங்கல்ல? எஸ். கம்ப்யூட்டர் இன்ஜினியர். லிக்கர் பழக்கம் இருக்கா? வீக்லி ஒன்ஸ். அடிக்ட் ஆகல. சினிமா பாப்பீங்களா? ரேர் தான். அப்ப சூரியகாந்த் தெரியுமா? சூரியகாந்தா யார் அது? சூப்பர் ஸ்டார். ஓ சினிமா ஆக்டர் சூரியகாந்தா. தெரியும் தெரியும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் எத்தனை தியேட்டர்ல 100 நாள் ஓடுச்சுன்னு தெரியுமா? ஆ? என் தங்கைக்கு கல்யாணம் படத்துல சூரியகாந்துக்கு சிஸ்டரா நடிச்சவங்க யாரு? ம். ஓடி போலாம் வா. எங்க? ஷோ, ஓடி போலாம் சினிமால வில்லன் யாரு தெரியுமா? சத்தியமா நான் இல்ல. அம்மா அம்மா, நான் கிளம்புறேம்மா. வாங்க வாங்க. ம். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? ஃபினிஷ் ஆண்டி. நான் ஃபெயில் ஆயிட்டேன். பாய். ஐயோ, என்னாச்சுடி? என் டேஸ்டும் அவர் டேஸ்டும் சேரலம்மா. ம். ஏன்பா உன் பேர் என்னப்பா? வீராதி வீர சூராதி சூர பயங்கர மார்த்தாண்ட பூபதி. ஆ, வெறும் பூபதினு கூப்பிட அது போதும். உங்க இஷ்டம் சார். டாடி, காலேஜ் போறேன். பேக்கெட் மணி வேணும். எவ்வளவு வேணும்? ஜஸ்ட் 500. போதுமா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் 500 பண்ணிக்கிறேன். ரூபாயா? ஒரு நாள் செலவு பண்றதுக்கா? யா. வாய மூடு. உனக்கு அப்படி என்ன செலவு? கொடுங்க பூபதி, டாடி. அம்மா. பொண்ண நேரா காலேஜ் கூட்டி போய் ம். சாயந்தரம் நேரா வீட்டுக்கு கூட்டு வரணும். ஓகே ஓகே. நடுவுல எங்கேயும் நிக்க கூடாது. 1000 கண்ணால காவல் காக்கணும். 1000 கண்ணு இன்றன் தாமா இருக்குது. எனக்கு இருக்கிறது 2 கண்ணு தான். யோ ஒரு ஆ. பேச்சுக்கு சொன்னாங்க. ஆ, அம்மா. நடுவுல இவளுக்குன்னு ஒரு கேங் இருக்கு. ஆ. அவங்களோட இவ சேராம பாத்துக்கணும். இந்த சின்ன வயசுல நம்ம சின்னம்மாவுக்கு அவ்வளவு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல. அவங்க குட்டி பசங்க. பை, see you. பாய்டா. பை பை. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ஐயா, ஆ? தேவேந்திரனுக்கு 1000 கண்ணு இருக்குல்ல, ம். அவருக்கு கண் வலி வந்தா எந்த கண்ணு கண்ணாடி போட்டு பாரு. டேய் போடா போய் வேலையை பாரு. சாயங்காலம் வருவல்ல அப்போ சொல்றேன். போ. சரிங்க ஐயா. ம், இவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. சரியா டிரைவ் பண்ணுவானா? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. CM, Education Minister, Mukhyamantri, CM, Education Minister, Mukhyamantri, Vidyasanga Mantri, Education Minister, Mukhyamantri. அன்பான தோழர்களே, என் சக மாணவர்களே, நமக்கு இவ்வளவு கொடுமை நடக்கும்போது கண்டுக்காம இருக்க கவர்மெண்ட் சரி நான் பிரதம மந்திரிக்கு போன் பண்ணலாம். என்னடா பசங்களா, என்ன கலாட்டா? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்கு. MBA பேப்பரும் MTech பேப்பரும் லீக் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு சீப்பா 1ஆம் கிளாஸ் பேப்பர் லீக் ஆயிடுச்சா? அது மட்டும் இல்ல, எல்கேஜி பேப்பர் கூட அவுட் ஆயிருக்கு. எங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? இங்க வா. சபாஸ், நீங்க மாணவர்கள் இல்லடா, மின்னல். நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுங்க. 4 பச கொளுத்துங்க, 5 ரயில கவுத்துங்க. தம்பிகளா, கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன். ஐயோ, டயர் பஞ்சர். கொஞ்சம் இறங்குங்கம்மா. You fool. இப்ப எப்படி டயர் பஞ்சர் 10 ஆயிடுச்சு? நிமிஷம் டயர் மாத்திரமா? உன் தலைய மாத்து. தலைன்னு தான் ஞாபகம் வருது. ராவணாசுரனுக்கு 10 தலை இல்ல? தலைவலி வந்தா எந்த தலைக்கு தயல பாரு. ஆஹா, சூப்பர். நன்றி நன்றி. ஆஹா, பில் கேட்ஸ் மாதிரி உங்க மூளை கடைசில டிரைவர் வேலைக்கு தான் பயன்படுதா? இவ்வளவு வருஷத்துல என்ன பாராட்டினதே நீங்க தான். இவ்வளவு நல்ல திறமையான பசங்களை பார்த்து கெட்ட பசங்க சொல்லிருக்காங்க உங்க அம்மா. நீ கிளம்புமா. Thank you. நீ படாக்க, நான் வண்டியை பாத்துக்கிறேன். வாங்க. எதுக்குடா காரை நிறுத்துனீங்க? என்னடா விஷயம்? நீலா சூரியகாந்தோட ரசிகா. உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? இருந்தான மனசுல சூரியகாந்துக்கு சின்ன இடம் இருக்கா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? நம்ம சூரியகாந்த் நடிச்ச ஜேம்ஸ் பாண்ட் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு கூட நீ காலேஜ் போறதுக்குலாம் உனக்கு எப்படி கால்? அதனால தானடா கார்ல போற. நிறுத்து.
டோன்ட் வரியா, ஃபர்ஸ்ட் மார்னிங் ஷோக்கு போலாம். ஜனங்களுக்கு மத்தியில பார்த்தா நம்ம ஸ்பெஷாலிட்டி என்ன ஆகுறது? ஓ, அதுக்கு தான் இவ்ளோ டென்ஷனா? அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன் வாங்க. சொல்லு. இந்த சிட்டிக்கு புத்தியே இல்ல. என்னடா இவ்ளோ லேட்டு? சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரி வா போலாம். போ. வாங்க. சீக்கிரம் போடா. ஸ்வீட்டி, நீங்களாம் போய் உட்காருங்க, நான் படத்தை போடுறேன். சரிடா. வாங்க. ம். ம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுடா. படம் போட்டாச்சு. ஓகே. நேத்து மத்தியானம் ஸ்கூல்ல என்ன தெரியுமா? சரி. இதுதான் சோலார் கிங் மியூசியம். இது சோலார் கிங் மியூசியம் இருக்கிற இடம் இல்ல, மியூசியத்தோட மேப். வாய மூடிட்டு சொல்றத மட்டும் கேளு. இந்த மியூசியத்துல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருக்கு. 100 கோடியா? எஸ். அத நாம அங்கிருந்து எடுத்து அமெரிக்காவுல வித்தோம்னா நாம எல்லாரும் சந்திர மண்டலத்துல போய் செட்டில் ஆகலாம். எதுக்குப்பா? சந்திரனை கிட்னாப் பண்றதுக்கு. பிரில்லியன்ட் ஐடியா பாஸ். இந்த மியூசியத்தை சுத்தி டைட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அவங்க கண்ணில எல்லாம் மண்ணை தூவி நாம உள்ள போய் ஆகணும். அவங்க எல்லாரையும் கண்ணால ஷூட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் நம்மள மிஷின் கண்ணால ஷூட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது சரிதான் பாஸ். என்ன ஜானி, நீ பேச மாட்டியா? நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு டயலாக் கிடையாது. நாங்களே எல்லாத்தையும் பண்ணா நீங்க என்னத்த பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? மியூசியத்தோட லாக் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸ்பூனால திறக்க போறீங்களா பாஸ்? அது ஈஸியான வேலை, எதுக்காக இவ்வளவு வெயிட் பண்ணீங்க? எப்போ திருடி இருக்கலாமே. செக்யூரிட்டியை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். ஆனா 24 மணி நேரமும் 48 கண்ணால அங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். யாரவன்? ஜேம்ஸ் பாண்ட் 000. அப்படின்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த வைரக்கல்ல திருட முடியாது. வாங்க போலாம். ஆமா. நில்லுங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் இந்த சோப்ராஜுக்கு தெரியும். என்ன சீக்ரெட் அது? அவர் ராத்திரி 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் யார் கண்ணிலையும் பட மாட்டான். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜாக்கிரதையா இருங்க. ஓகே பாஸ். போ.
டேய், ஒண்ணும் ஆகல, வா, வாடா, வாடா, ஏன்டா? வா. பாஸ் விஷ்ணுமூர்த்தியோட கத்தி. அது கத்தி இல்லடா, யானையோட தந்தம். அதிகம் பேசுன பல்ல உடைச்சிடுவேன். வா. டேய், நம்ம பாஸ் கோட்டை அவுத்துட்டா அசல் இதே போல தான்டா இருப்பாரு. ஆமா ஆமா, பின்னாடி நம்ம இப்படிதான் இருப்போம். டேய், டேய், வாடா வாடா. பாஸ், நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க கபாலத்தை இந்த மாதிரி வைக்கலாமா பாஸ்? வாட் எ ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பாஸ். டேய், வேணாண்டா, பேசாம நடங்க. பாஸ் ம். தாஜ்மஹால் பாஸ். டேய், அது தாஜ்மஹல் இல்லடா, ட்ரிப்ளிகேன் மசூதி. வா. அப்படியா? ஆஹா, 100 கோடி. 100 கோடி. நில்லுங்க பாஸ். ஏன்டா? வைரத்தை திருடும் போது லேசர் ரேஸ் பட்டுருச்சுன்னா ம். நான் முதல்ல செக் Proceed. பண்றேன். டேய், முதல்ல நீ போ. நீ. சீக்கிரம் போ. போடா. இப்ப நீ. ம். ஆ. ம். சீக்கிரம் வா, door lock பண்ணு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் பாஸ். மொத்தத்துல வைரத்தை எப்படி எடுத்துட்டோம் பாஸ்? இதுல என்னோட பங்கு என்ன பாஸ்? 50 கோடி உங்க எல்லாருக்கும். எல்லாரும் இதுல கஷ்டப்பட்டு இருக்கோம், சமமா பிரிச்சுக்கலாமே. ஏய், நான் உங்களோட பாஸ், நீங்கெல்லாம் எனக்கு அசிஸ்டன்ட். பக்காவா பிளான் போட்டது நான். பாஸ் மியூசியம் கூட நம்ம பின்னாடி வருது பாஸ். வாய மூடுறா, மியூசியம் தாண்டி 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் இல்ல, ஒரு இன்ச்சு கூட நகரல. ம். கொஞ்சம் கீழே பாருங்க. யாரா இந்த வேலையை பண்ணது? கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. ம். பாண்ட், மரியாதை எங்க வழியில குறுக்கிடாம போயிடு. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த கிரைமும் நடக்க நான் விட மாட்டேன். அப்படின்னா நீ இருக்கவே வேண்டாம்.
இந்த ரிவால்வர், இந்த புல்லட், இந்த பாண்டை எதுவும் செய்யாது. மரியாதையா டைமண்ட் இங்க கொடுத்துரு. கொடுக்க முடியாது. அது அரசாங்க சொத்து. ஒழுங்கு மரியாதையா இங்க கொடுத்துரு. பாஸ், அந்த டைமண்ட கொடுத்துருங்க பாஸ். நீங்க உயிரோட இருந்தாலாவது நான் ஜாலரா போட்டு வாழ்ந்துக்கிடுவேன் பாஸ். ஒரு புல்லட் போதும். உன்னுடைய காரு, உன்னுடைய ஆளுங்க மொத்தம் பிளாஷ் ஆயிடுவீங்க. கொடுக்குறீங்களா இல்ல சாக போறீங்களா? இத பாரு புல்லட். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சொல்லடா, அவனை பிடிக்க சொல்ல. இந்தாங்க சார், ரிபன் கட் பண்ணுங்க. எதுக்கு 2 கத்தி? ஒண்ணுதான் இருக்கு சார். ஆமா, சரி. யாரா அவன்? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. யாரோ குடிகார சார். ஆமா, நாட்டுல குடிகாரங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அவன் ரிபன் எங்கயா? கீழே இருக்கு சார். கைய தட்டுங்கய்யா.
டேய் ஆ? இங்க வாங்கடா ஆ. ஷட்டர் மூடுங்க. ஓகே பாஸ். பாஸ் அவன் வெளியில போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. போய் தடுங்க. பிரில்லியன்ட் ஐடியா பாஸ். ஜாலியா அப்புறமா போய் தடு. சரி பாஸ். அவன் பாண்ட் இல்ல, தப்பிச்சிட்டு இருப்பான். வாய மூடு. போய் தடுங்கடா. ஆ. அதுல புல்லட் ஏது பாஸ்? இருந்த ஒன்னத்தையும் மியூசியத்திலே சுட்டுட்டீங்க. அப்பாடா. இப்படி ஏதாவது நடக்கணும் தெரிஞ்சுதான் எமர்ஜென்சிக்காக இந்த கத்தியை கொண்டு வந்தேன். மறுபடியும் வர பிடிங்கடா அவரை. சூரியகாந்த் ஓடியாந்துரு. ஓடுறா. சீக்கிரம். ஐயோ எவடா அது? ஆஹா, ஆஹா. ஐயோ யாரு 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 அது? என்னடா இது? ஆ? இந்த சோப்ராஜ் கையில இருந்து தப்பிச்சு நீ எங்கே போக முடியாதுடா. யார் நீ? ஷூட்டி. ஐ அம் ஷூட்டி. இங்க எதுக்கு வந்த? நான் இங்க வரல, உன்னதான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்குன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? சோபராஜ். அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க, இது எங்க வீடு. டைமண்ட் டைமண்ட் எங்க? அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. எதுக்கு எடுத்த? குடு குடு. நான் சொன்ன மாதிரி செஞ்சா கொடுக்கறேன். என்ன செய்யணும் சொல்லு. சின்னம்மா, சின்னம்மா, கதவை தரங்கம்மா. ஐயோ, எங்க வீட்டு வேலைக்காரி. இருந்தா எனக்கு என்ன? உன்னை இங்க பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிட்டோம். அது எனக்கு தேவையில்லாத ஏய், இங்க பாரு, உனக்கு டைமண்ட் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப இங்க வா, நான் சொல்ற மாதிரி செய். இங்கேயே பொம்மை மாதிரி நில்லு. என்னம்மா இப்படியா தூங்குறது? எவ்வளவு நேரம் தட்டுறது? ஆ, இது கனவா நெசமா? சூரியகாந்தா? ஏய், சூரியகாந்த் இல்ல, அவரோட பொம்மை. பொம்மையா? ஆ, ம், என்ன சின்னம்மா ஒரு ஆளை போய் பொம்மாங்கிறீங்க? சின்னம்மா, நான் கூட சூரியகாந்தோட ஏசி அது தான். ஏசி இல்லடி, ஃபேன். ரெண்டும் ஒண்ணுதான். சின்னம்மா,
நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு வாட்டி என்ன ஐயோ ஏய் என்னடி பண்ற விடு விடுடி இந்த பக்கம் விட மாட்டேன் விடுடி சொல்றேன் பொம்மையை தானமா கட்டிக்கிட்டேன், உண்மையாவா கட்டிக்கிட்டேன்? பேசாம வாயை மூடிட்டு வெளியில போ. சின்னமாக்கே இவ்வளவு கோவம் வருது. சூரியகாந்த் சூரியகாந்த் ஸ்வீட்டி 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 சூரியகாந்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு சொன்னல, இந்த வாங்கிக்கோ. ஓகே நீ இப்ப போ. ஏய் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குல்லடா. ஆமாண்டா. அது வரானுங்க பாரு. டேய் மாட்டிட்டீங்கடா. அன்னைக்கு ஹோட்டல்ல எங்களை எப்படி அள வச்சீங்க? நாய் குலைக்கிற மாதிரி. டேய் விடுடா. எப்பவோ பண்ணதுக்கு இப்ப பிடிக்கிறீங்களேடா. டேய் இவனுக்கு என்னடா பண்ணலாம்? டேய் விடுடா. ஒரு வேலை பண்ணுடா, அவங்க ஷர்ட்டை கழட்டு, பேண்டையும் சேர்த்து கழட்டு. போய் உங்க யூனிட்டை காட்டுங்கடா. போங்கடா. போயிட்டு வாங்கடா. ஏய் தில்லு இந்த இங்க இருங்கடா, உடனே வரும். இங்கதான் இருப்போம், வா. சீக்கிரம் வாடா. அப்பாடா, இப்பதானே பழிக்கு பழி வாங்கினேன். போதுண்டா டேய், உட்கார்றா. மச்சான் மச்சான் டேய், ஒரே ஒரு பஃப் கூற ப்ளீஸ் டேய். டேய் டேய் நீயாவது கூற டேய். டேய் குட்றான்றல்ல. நோ ஏன்டா தர மாட்டே? டேய் நீ சிகரெட்லாம் பிடிச்சா செத்து போய்டா, வேண்டாம்டா. டேய் பிரகாஷ், நீ இவ்ளோ கெஞ்சிரத பார்த்தா என் மனசே தாங்கலடா. பரவாயில்ல, ஆசைப்பட்டு கேட்ட. இந்த அப்ப தர மாட்டேன்னு சொன்ன. அப்படி சொன்னேன், இப்ப குடுக்குறேன். இந்த சரி சரி. ஆஹா என்ன ஸ்டைல்ரா. அடடடடடா. டே 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 டே, எனக்கு ஒரு சின்ன டவுட்ரா. மச்சான் நீ இப்படி தம் அடிக்கிறப்போ சடன்னா உங்க அப்பா வந்து பாத்துட்டா என்ன ஆகும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? எங்க எல்லாம் ஃபாரின் கல்ச்சர். நட்புல சரத்குமாரும் விஜயகுமார் மாதிரியும், அப்புறம் நட்புல சரத் பாபுவும் கமலஹாசன் மாதிரி நாங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்போம். டேய். யாருடா அவன்? ஏன்டா நம்ம குடும்பம் ஃபாரின் கல்ச்சரா? வீட்டுக்கு வா, தொலைச்சிரு. எந்த சினிமாவில் நடிச்சிருக்காங்க? யார் அவன்? சூரியகாந்த் டூப் மாதிரி இருக்கான். நம்மளுக்கு பயந்து பாட்டி காட்ட கூட்டு வந்திருக்காடா. என்ன ஸ்வீட்டி? என்ன குரு பாக்குறீங்க? அவங்கள அடிங்க. தள்ளி போங்க, தள்ளுங்கடா, பாத்துக்கிறேன். டேய் 3 என்னடா? 1 2 3. என்னடா சொன்னீங்க? ஏய், என்னடா இவன் ஓவரா என்ன சொன்னீங்க? என்ன யாரா அப்படியே இவன்? மிஷின் போடுறியா? டேய் என்னடா தூங்குறான் இவன்? பாத்துக்கிறேன். எங்க ஏரியா பக்கம் வந்து அவ்வளவுதான். அவ்வளவுதான். போற ஹெலிகாப்டர்ல இருந்து எகிரி குதிச்சு சண்டை போடுவியே சின்ன பசங்க, 4 பேரை கூட அடிக்க முடியல. அவரே வழியில துடிச்சிட்டு இருக்காரு, நடுவுல நீ என்னடா? வாயை மூடிட்டு போடா. இவரை பெரிய ஹீரோன்னு நினைச்சோம், ஆனா இவர் 0 தான். வாங்கடா போலாம். ஆமாண்டா. சின்ன 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 பூவில் ஓ மை டார்லிங், தில் 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 நெஞ்சில் ஓ மை ஸ்வீட்டி,
ஜாக்சன் போல ஆட்டம் பாரு பெண்ணே என்றும் ஜாலிதான் சின்ன 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 போதா Oh my darling Dil 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 nechal Oh my handsome Alli mala meniyile aade pole nee marava Achamina naadavine enni thiru kattikallala Layla majnu pole naanedhaan en nande endrum jaalidhaan பனிமலை போல பூத்தாயே பெண்ணே நீதானே BBC ஆண்டனா உன் பார்வை இழுக்குதே லைலா மஜ்னு நாம் தான் என் அன்பே சின்ன 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 பூவே ஓ மை டார்லிங் தில் 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 நெஞ்சில் ஓ மை ஸ்வீட்டி அழகியவா இதழ்களை சுவைத்திட வந்தவன் நான் தாண்டி டைட்டானிக் வாட்ச போல் நான் தான் உன் ஹார்ட்டில் சின்ன 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 பூவே ஓ மை டார்லிங் அள்ளி மலை மேனியிலே ஆடை போல நானும் மரபா பா பா மைக்கேல் ஜாக்சன் போல ஆட்டம் பாரு பெண்ணை என்றும் ஜாலிதா சின்ன 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 பூவே ஓ மை டார்லிங் அதில் தில் தில் நெஞ்சில் ஓ மை ஸ்வீட்டி 100 கோடி நம்ம கை கிடைச்சா என்ன பண்ணலாம் பாஸ்? தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்கு முன்னாடி சீட்டாடிட்டு நிம்மதியா இருக்கலாம். வாட் ஆர் தாட் பாஸ்? ஏய் சி மெரினா பீச்சை விலைக்கு வாங்கி அதுல குதிச்சா இன்னும் நிம்மதியா போயிடும். ஜாலியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்காட்ச் அடிக்க வேண்டிய நாம லோக்கல் டீ கடையில 254 டீ சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. டேய் அங்க பாரு சினிமா நடிகர் சோப்ராஜ் மாதிரி இருக்கு. அவர் எதுக்குடா டீ கடையில வந்து டீ குடிக்க போறாரு? எல்லாரும் ரஜினி கமல் மாதிரி முடி வெட்டுவாங்க. ஆனா இவன் என்னன்னா சோப்ராஜ்மே வழக்கத்திலே இருக்கான். ம், ம். 500 ரூபாய்க்கு சில்லற இல்ல சார். பரவாயில்ல வச்சுக்கடா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ம். தேங்க்யூ. என்ன கள்ள நோட்டு குடுக்குறீங்க? நீ கொடுத்த சுடு தண்ணிக்கு அது போதும் போ. என்ன உடம்பு எப்படி இருக்கு? உடம்பா என்ன வழிது பாரு. நீ போய் கொஞ்சம் சுடு தண்ணியும் சோப்பு எடுத்துட்டு வா, நான் குளிக்கணும் போ. பேசுறது கோடியில குடுக்கறது கல்லோட்டா, மரியாதை காசு எடுத்து வையா. ஏய் ரொம்ப பேசினா வாயை இழுத்து வச்சு தச்சிடுவேன். ஏய் உன்னை வெட்டிடுவேன். பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாஸ் பாஸ் அவனை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இல்ல? பேசாம வாங்க சொல்றேன். வாங்க. ஆமாண்டா, என்னால நம்பவே முடியல. சந்தேகமே கிடையாது, அவன் தான் பாண்டு. அப்படின்னா வாங்க பிடிக்கலாம் வாங்க. ஐயா பைசா கொடுங்கய்யா. ஏய் டைமண்ட் எங்க வச்சிருக்க? எப்ப கொடுப்ப? நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன்ல, எப்ப கொடுப்பேன்னு சொல்லு. வாழ்க்கை முழுக்க நான் சொல்ற பேச்சு கேட்டி நான் கொடுக்கறேன். ஏன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்? பேசாம வாங்க.
என்னாச்சு சார்? ரத்தத்துக்கு கலருக்கு வித்தியாசம் தெரியல. வாடா. கோவிந்தா 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 பாண்டு, மரியாதையா டைமண்ட கொடுத்துரு. முடியாது. உனக்கு 10 கோடி ரூபாய் தர. நீ 100 கோடி கொடுத்தாலும் சரி. பணம்னா பணம் கூட வாய பழக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு உதாரணமா நானே இருக்கேன். எனக்கு 1 கோடி ரூபா கொடுங்க சார். வேணும்னா என் கோட்டை தர. பேசுனா கொன்னுடுவேன். ஏற்கனவே செத்துல சார். 10 கோடி ரூபா போன உயிர் திரும்பி வந்துடுச்சு. அடுத்த ஜென்மத்துல உங்க பொண்டாட்டி வயத்துல பிறப்ப சார். அச்சி வாய் மூடு. 50-50 ஷேர் பண்ணிக்கலாமா? சாரி, டைமண்ட உடைச்சிட்டா அப்புறம் அது வேஸ்ட் ஆயிடும். நான் பணத்தை பங்கு போட்டுக்கலாமான்னு கேக்குறேன். பணத்தை கிழிச்சா கூட அது வேஸ்ட் ஆயிடும். டேய், நீ வேதாளத்தை சுமக்கிற விக்ரமாதித்தனா, அந்த வேதாளத்தை உருவாக்குறவனே நான் தான். சால்ரா போடவா பாஸ்? எவனை பத்தியாவது பெருமையா பேசினா ஜால்ரா போடுவேன். என்ன பத்தி பெருமையா பேசும்போது ஜால்ரா போடட்டுமான்னு கேப்ப. இன்னொரு தடவை கேட்ட கொன்னுடுவேன். பேசிட்டே இருக்கும்போது நழுவிட்டா பாரு. சார் 10 கோடி வேண்டாம். நீங்க கொடுங்க சார். சார் என்ன பண்ண போற? டேய் நில்லுங்கடா. படுத்துக்கோங்கடா. பாம்பு வருது. பாம் கூட உங்க முன்னாடி வெடிக்க பயப்படுது பாஸ். வாட் எ கிரேட் பர்சன் பாஸ். பாமுக்கு கூட நம்ம பேரை கேட்ட பயண்டா. அதனால தான் வெடிக்கல. எழுந்துருங்கடா, ஓடலாம். படம் சூப்பரா இருக்கும். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பரா இருக்கு. கூட்டத்தை பாத்தியா? என்ன டிக்கெட் கிடைக்கல கஷ்டம். என்ன முன்னாடி போறீங்க? எல்லாரும் ஒழுங்கா லைன்ல வாங்க. மிரட்டல் எடுத்துருக்கானா? இந்த படம் நல்லா இருக்கும். யோ உன்னதாயா? சொன்னா கேட்க மாட்டியா நீ? நல்லாங்க சார். சார் புடிச்சு வராதீங்க. இருங்க. முட்டி அடிக்காதீங்க. ஏங்க போடா. யோ டிக்கெட் குடியா? ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான். நல்லாதீங்க, லைன்ல வாங்க. ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான். அதுக்கு தர முடியாது. சொன்னா கேளு, சீக்கிரம் குடியா. ஏய் வெளிய வா. நல்லாங்க. யோ பின்னால வர யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? கையை உடைச்சு போடுவேன். வாங்கிட்டல. சொன்னா கேளு. ஏன் சார் தள்ளுறீங்க? மெதுவா உள்ள போங்க. கண்ணாடியை உடைச்சிராம போங்க. என்னடா உள்ள போய் தள்ளாதீங்க. போங்க. படத்தை போட போறாங்க. சரி போட மாட்டு. அப்பா பாப்பா எவ்வளோ ரஷ். கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்ல. ஓ குரல் தெளிவா இருக்க. ஒரு பாக்கெட்டை விட்டுக்கலாமா? அது சரி, யாரு நம்மள கேக்குறது? ஹலோ வணக்கம் சார், நான் சுப்பையா பேசுறேன். சொல்லுங்க சுப்பையா. ஜேம்ஸ் பாண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஒரே கலாட்டாவா இருக்கு சார். பிரிண்ட்ல என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்கிரீன்ல எந்த ஆர்டிஸ்டையுமே காணோம் சார். என்ன சொல்ற? இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சார். ஜனங்கள்லாம் ஸ்கிரீனை கிழிச்சிடுவாங்க போல இருக்கே சார். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்றாங்க? ப்ரொடியூசரை பார்க்க போயிருக்காங்க. தமிழ்ல ஸ்ட்ரெயிட்டா படம் எடுக்கலான்னு இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டேன். கந்தசாமி சார், உங்க படம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அதுல கதையே இல்லையே. அது ஏன் சார்? கதையா? எதுக்கியா கதை? என்கிட்ட பணம் இருக்கு. என் படத்துல ஃபைட்டு ஃபிளைட்டு எல்லாம் இருக்கணும். ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறணும். ஒரு ரயில் இன்னொரு ரயில் மோதி இடிச்சு செதறணும். கார் சேசிங் இருக்கணும். ஃபாரின்ல ஒரு டுயட் இருக்கணும். பயங்கர ஹைடெக்கா ஃபைட்டிங் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நிறைய சென்டிமெண்ட் இருக்கணும். அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் ரேப் இருக்கணும். ஸ்டோரிக்கு சம்பந்தம் இல்லாம தனி காமெடி ட்ராக் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தானே சக்சஸ் பண்ண முடியும். இது ரீமேக் படமா? நான் இன்னொருத்தன் படத்தை எடுத்தா தான் ரீமேக். இன்னொருத்தன் பணம் போட்டு எடுத்த படம் எனக்கு வேண்டாம். நான் பணம் போட்டு எடுக்கிற படம் நல்லா ஓடினாவே எனக்கு போதும்பா. உங்க அடுத்த படத்தை பத்தி சொல்லுங்க. அது பெரிய
பூமியில கடல் இருக்கு, ஆகாயத்துல கடல் எங்க இருக்குங்க சார்? செட்டு போடணுமா? ஆர்ட் டைரக்டரை ராக்கெட்ல போய் லொகேஷன் பாத்திர சொல்லி அனுப்பியிருக்கேன். படம் ஃபுல்லா நீங்க கடலையே போய் ஷூட் பண்ணுவீங்களா? இல்லம்மா, பாதி சமுத்திரத்துல ஷூட் பண்ணுவோம், பாட்டை எல்லாம் அப்படியே சந்திர மண்டலத்துல எடுப்போம், ஃபைட் எல்லாத்தையும் செவ்வாய் கிரகத்துல எடுப்போம், கிளைமேக்ஸ் இருக்குல்ல அத ஜூபிட்டர்ல எடுப்போம், மத்த கிரகங்களையும் ஷூட் பண்ணுவோம். இதெல்லாம் ரகசியம், வெளில சொல்லிடாதீங்க. எங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சுடுவோம். எங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நஷ்டப்படுறதெல்லாம் எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் தானே. ஏய், ப்ரொடியூசர் கந்தசாமி கிட்ட பேசுற, ஜாக்கிரதை. இன்னும் பேச என்ன சார் இருக்கு? உங்களை நம்பி படத்தை வாங்கணும். படத்துல லொகேஷனை தவிர ஆக்டர் யாருமே இல்ல. ஆக்டர் காணுமா? என்னப்பா பேசுற நீ? சூப்பர் ஸ்டார் சூரியகாந்த் இருக்காரு, வில்லன் சாம்ராஜ் கூட இருக்காரு. ஸ்கிரீன்ல யாருமே இல்ல சார். மொத்தத்துல நீங்களும் உங்க டைரக்டர் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க. நிஜமா? ஆமா. உன் மேல சத்தியமா? ஆமா. ஏய் டைரக்டர், எங்கடா இருக்க நீ? உன்னை கொண்டு தொலைச்சிடுறேன். நீங்க இருங்க, நான் வரேன். ஆக்ஷன் ரைட்டர் சார், நேத்து நீங்க பாதியில நிப்பாட்டின கதையை இப்ப கண்டினியூ பண்ணுங்க. ஆக்ஷன். வில்லன் ம். ஃபைல் எடுத்துக்கிட்டான், ம். ஹீரோ கூடுறான், ம். அதுக்கு முடியாது போடான்னு சொன்னான். ம். கூடுறா அப்படின்னா, ம். நீ மட்டும் கொடுக்கலனா கா அப்படின்னு சொன்னான். டேய், லிப் மூவ்மெண்ட் மட்டும் தெரியுது, டைலாக் காரணம் என்ன? அதே சென்சார்ல அப்படிதான் சார் கட் பண்ணுவாங்க, அதான் சொன்னேன். எப்படி என்னோட எடிட்டிங்? ஆஹா. ஆக்ஷன். அந்த ஃபைல கூடுறான்னா ஹீரோ, ஆ. முடியாது போடான்னு சொன்னா வில்லன். ஆ. நீ ஏமாத்தினா உன் தங்கச்சினா ம். கா அப்படின்னு சொன்ன. ஓ. வில்லனுக்கு கோவம் வந்துருச்சு. ம். நீ இப்படி எல்லாம் பண்ணேனா உங்க அம்மா வேணா தா அப்படின்னா. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, வில்லனை கட்டி போட்டான். வெடுக்குன்னு அவன் கண்ணுல இருந்த பாப்பாவை கட் பண்ணிட்டான். கண்ணுல இருக்க பாப்பாவையா? அது மட்டும் இல்ல, ஆ. கட்டிங் பிளேயரை வச்சு அவன் நகத்தை கட் பண்ணிட்டான். அவன் மூக்குல விஸ்கியை கொட்டிட்டான். ஆஹா. அதுக்கப்புறம் வில்லன் அழுதுகிட்டு, டேய் உன் வாயில தா அப்படின்னு சொன்னான். காட். சுந்தரவதனம், நானே சீன் அற்புதமா இருக்குடா. நீ Thank you, எவ்வளவு sir. அசிங்கமா இருந்தாலும் உன் சீன் மட்டும் அழகா இருக்குடா. ரொம்ப பாராட்டுறீங்க வணக்கம் சார். சார். என்னடா? என் பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு பணம் வேணும் சார். டேய், எவ்வளவு பெரிய சென்டிமெண்ட் சீன்ல இப்படியா நடிக்கிறது? ஆக்ஷன்ல டென்ஷன் இருக்கணும், டயலாக்ல பவர் இருக்கணும். சொல்லு, சீனை நல்லா உருவாக்கணும். சொல்லி தொலையண்டா. என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுங்க சார். டேய், ரொம்ப டல்லா நடிக்கிறடா. நான் ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன், ரிஹர்சலும் பண்றேன், நல்லா பார்த்து நடி. என் வாழ்க்கையில சரிபாதியா இருக்கிற என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவளை எப்படியாவது நான் காப்பாத்தணும் சார். பணம் வேணும் சார், பணம் வேணும். ஓகே, கட். இப்படி நேச்சுரலா நடிக்கணும். எங்க நடி பார்க்கலாம். ஆக்ஷன். என் வாழ்க்கையின் சரிபாதை என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கட். ஒன் மோர். நீயும் வேணும், பணமும் வேணும், ஆக்ஷன் வேணாம், போயா. என்ன வார்த்தை சொல்லிட்டான் ரைட்டர். சார் என் இதயத்துல அம்பு தொலைச்சிட்டான் ஐயா. பரவாயில்ல விடுங்க. சுந்தரவதனா, ஆ? சீன் எப்படியாவது நல்லா வரணும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். எப்படி வரணும்னா அந்த சென்டிமெண்ட் சீன் இருக்குல்ல, அத ஆக்ஷன். ஓகே சார். ஹலோ, குட் மார்னிங் சார். ஆமா சார், நான் அசிஸ்டன்ட் பேசுறேன். ரொம்ப இருக்காரு சார். ப்ரொடியூசர் பேசுறாரு. கொண்டா. ஹலோ. இதோ வர்றேன், கண்டிப்பா வந்துடுறேன். ஃபாலோ மீ. நீ சீனை டெவலப் பண்ணு. ஓகே சார். என்ன பாக்குறீங்க? அடிங்க. இருங்கம்மா, இருங்க, பொறுமையா இருங்க. முடிஞ்சா படத்தை காட்டுறோம், இல்லன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 1000 ரூபாய் தரோம். அது இல்லைங்க ஐயா, ராத்திரி ஹீரோ வில்லனும் வெளியே போறதுனா பார்த்தேன். 1000 ஊர்ரா. ஐயோ, அட கடவுளே, அந்த ஹீரோ வில்லனும் ராத்திரி வெளியே போறத என் கண்ணால பார்த்தனே. யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. பாட்டில மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு யாராவது நம்புங்களே. டேய் எழுந்தர்றா. என்ன தாத்தா? சொல்றா, ராத்திரி தியேட்டருக்கு போனியா? யார் கூட போன? என்ன பண்ண? ஸ்வீட்டி சினிமா பார்க்கணும்னு கேட்டா உங்களுக்கு தெரியாம சாவி எடுத்துட்டு போனேன். சாம்ராண்டி சூரியகாந்தை கொலை பண்ண போகும்போது நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் தாத்தா. அப்பதான் நீங்க சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. டிஸ்கோ ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி வச்சு சுவிட்ச் போட்டேன். என்ன காரியம் பண்ணிட்டாடா? இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது தாத்தா, உன்னை தெரியாது, நிஜமா தெரியாது தாத்தா. எல்லாத்தையும் கெடுத்துட்டான். உங்க தாத்தாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? ஆமா ஸ்வீட்டி. அப்பனா இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா.
யாரு அஹ், உங்களை தான் யாருங்க நீங்க நானா ஆபரேட்டர் சுப்பையா. ப்ளீஸ் பி சீட். தேங்க்யூங்க. பைத்தியக்கார டாக்டர் ஆக வேண்டியவன்லாம் இப்படி சயின்டிஸ்ட் ஆயிட்டா. இல்லனா போர்டெல்லாம் பேசுமா? எல்லாம் தலையெழுத்து. யாரு யாரது ஆ? யார் வந்திருக்கிறது? சுப்பையாடா. எங்க காணுமே? நான் இங்க இருக்கேன். ஓ அடடா சுப்பையாவா? எப்ப வந்த? எப்படி இருக்க? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டா. ஐயோ அப்படியா? சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், உட்கார். கை காட்டு. இந்தா என்னடா சாப்பாடுன்னு சொல்லி மாத்திரையை கையில வைக்கிற? 4 கப் ரைஸ்ல இருக்கிற விட்டமின்ஸ் இதுல இருக்கு. 1/2 கேஜி சிக்கன்ல இருக்கிற கேலரி இதுல இருக்கு. 1 கப் தயிர்ல இருக்கிற புரோட்டீன் இதுல இருக்கு. 3த்தையும் சேர்த்தா ஃபுல் மீல்ஸ். முழுங்க. வேணாண்டா. எதுக்கு? இத சாப்பிட்டா நான் கூட காணாம போயிடுவேன் போல இருக்கு. ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். என்னாச்சுடா? இந்தா இத நீ வச்சுக்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ரிமோட் டிஸ்க் கொடுத்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? விவரமா சொல்லுடா. நாம காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு பெரிய சினிமா நடிகன் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் எம்ஜிஆர் கூட பேசணும்னு உன்கிட்ட சொன்னப்போ நீ கண்டுபிடிச்ச ஒரு ரிமோட் டிஸ்க எனக்கு கொடுத்தியே, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சு. ரிமோட் டிஸ்க ப்ரொஜெக்டர் முன்னாடி நிக்க வச்சு ரேஸ் ரிலீஸ் பண்ணா ஸ்கிரீன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் வெளில வந்துருவாங்க, அதானே? ஆமாண்டா, அதேதான். என் பேரை எனக்கு தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டான்டா. வெரி இன்ட்ரெஸ்டிங். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியலன்னு உடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல கிழிக்க வந்துட்டாங்க தெரியுமா? டேய், அதே ரிமோட் டிஸ்க வச்சு அங்க இருந்து வந்தவங்கள மறுபடியும் ஸ்கிரீன்குள்ள அனுப்பிச்சிடலாம்ல. இந்த விஷயத்தை உனக்கு சொன்னேன்ல. சொன்னடா. ஆனா வெளியில வந்த ஆர்டிஸ்ட் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? நான் அதுக்கும் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன்டா. இப்பயே வந்துடுறேன், உட்காரு, ஒண்ணும் பயப்படாத. டேய், இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் சேஃப்டிக்கு இத ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இத ஆபரேட் பண்ணா ஸ்கிரீன்ல இருந்து வெளில வந்த ஆர்டிஸ்ட் 2 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் இது டிங் 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 சிக்னல் கொடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் வரேன். டேய், இன்னொன்னு கூட கண்டுபிடிச்சேன்டா. ஒரு டிஸ்க் அத ஆபரேட் பண்ணா நம்மளே டைரக்டா ஸ்கிரீனுக்குள்ள போயிடலாம். ஹீரோயின் கூட பாட்டு பாடலாம். மிட்நைட் மசாலா கூட இருக்கும். ரொம்ப அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குடா. இரு வரேன். டேய், இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். இதனாலதான் இவன் ஆர்டிஸ்ட் ஆகாம ஆபரேட்டர் ஆயிருக்கான். அம்மா! ஐயோ, என்னாச்சு? என்ன இது? பள்ளி. நான் இங்க குளிக்க மாட்டேன். கடவுளே, விடு. கடவுளே. ஏய், விடு. என்ன நீங்க ஸ்கிரீன்ல முதலைய கொலை பண்றீங்க, வெளியில பள்ளிக்கு பயப்படுறீங்க? என் ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிட்டீங்க. ஸ்வீட்டி, என்னப்பா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரும் இல்லையே. இல்ல, ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுச்சே. இல்லப்பா, நான் தான் மிமிக்ரி கத்துட்டு இருக்கேன். மிமிக்கிரியா? கேக்குறீங்களா? கேட்டீங்களா? நல்லா இருக்கா? கேட்டேன், நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. ஆமா, உன் ட்ரெஸ் ஏன் ஈரமா இருக்கு? பாத்ரூம்ல டேப் ரிப்பேர் ஆயிருந்தது, சரி பண்ணிட்டு இருந்தேன் டாடி. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஆமாப்பா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. சரி, முதல்ல ட்ரெஸ் மாத்து, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. சரிப்பா. ப்ளீஸ். வா இங்க. ஆக்ஷன். 3 படம் வரிசையா சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொந்தமாவே படத்தை ரிலீஸ் பண்ணன. இது என்னடா சோதனை? குபேரனே! என்ன சார் இது? எல்லாரும் வெங்கடாஜலபதி வேண்டிக்குவாங்க. இவரு அவருக்கு கடன் கொடுத்த குபேரனை வேண்டிக்கிறாரு. கடவுள் எல்லாரும் விட பணம் கொடுக்கறது குபேரன் தானே. அதனாலதான் எல்லாம் பிடிச்சிரும் குபேரன் நினைச்சுக்கிறாங்க. ஓஹோ, தளன்னு இருக்கான்னு கோடியா பணத்தை கொடுத்து ஹீரோயினை புக் பண்ணனே. படம் சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் சேசிங்லாம் வச்சனே. இப்ப என் நிலைமை என்னடா குபேரனே? இப்ப என்னதான் ஆயி போச்சுன்னு இப்படி அழுவுறீங்க? இன்னும் என்னையா நடக்கணும்? நியூ டெக்னிக் சொன்னீங்க. லைட்டிங்கே வேணாம், முகம் பாதி தெரிஞ்சாதான் வெரைட்டின்னு சொன்னியே. உன்னை நம்புறதுக்கு எனக்கு இப்ப திருவோடு ஸ்ட்ரெயிட்டாவே தெரியுதடா. சார் அவர் அப்படிதான் எழுதிட்டு இருப்பாரு. ஸ்கிரீன்ல இருந்து ஹீரோ வெளியில வந்த பாயிண்ட் ஜம்முன்னு இருந்தது. அத நாம டெவலப் பண்ணி சினிமா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் சார்.
டெவலப் பண்ணவா சொல்லுங்க சார். ஏய் அறிகட்ட முண்டோ, என் படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சினிமாவை பத்தியா யோசிக்கிறேன்? அடிச்சு கொண்டு ஒண்ணு. அட சும்மா இருங்க சார். கடவுளும் அம்மனும் பூமிக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கிரீன்ல இருந்த நடிகர் வெளியே வருவாங்கன்னு கேள்விப்பட்டதே இல்லையே. என்னால நம்ப முடியல. நான் நம்புறேன். எப்படா? ஆர்டிஸ்ட் என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்கன்றதுனால. எந்த கண்ணுல? இந்த கண்ணுல. பாஸ் இதையாவது சாப்பிடுங்க. பாஸ் நீங்க இப்படி பசில செத்து போயிட்டா நாங்க யாருமே இல்லாத அனாதை ஆமா, ஆயிடுவோம். பாஸ் உங்க பாசத்தை பார்த்தா என்னால தாங்க முடியல. சரி கொடுங்க. ஸ்பூன்ல ஊட்டி விடுறேன் பாஸ். டேய் சாம்ராஜ், என்னடா இது? டேய் ஷூட்டிங் சமயத்துல நல்ல டிஃபனு, எறா, மீன் வறுவல் நல்லா சாப்பிடுவேடா. இப்ப என்னடா மரத்து கீழே உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்க. ச்சே. ஏய் யாரா நீங்க? டேய் பாத்தியாடா? என்னையே டாங்கறியா? வேஷத்துக்காக நாய் மாதிரி என் வீட்டு சுத்தி வந்த. ரொம்ப பேசினா 64 பல்லு கீழே விழுந்துரும். அப்படின்னா அவருக்கு 64 பல்லு இருக்கா? சொல்லி சேர்த்து தாண்டா சொன்னேன். ஏய் என் கண்ணு முன்னாடியே என் டைரக்டர், என் ரைட்டர் அடிக்கிறியா? அவங்க இப்ப சொல்லுங்கடா, நீங்க யாரு? நான் டைரக்டர். மெகா சீரியலுக்கா? இல்ல சினிமாவுக்கு. இங்க பாரு, நீ பயப்படாத. எனக்கு இப்பதான் கதை, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாம் புரியுது. அப்படின்னா அந்த குடிகாரன் சொன்ன மாதிரி இவங்க ரியல் கேரக்டர். அந்த பாத்திரத்துல ஐக்கியமாயி போயிட்டாங்க. அது உண்மையா இருந்தா குடி மூழ்கி போயிரும். அது சரி, சூரியகாந்த் எங்க? ஏய் அவ யாரா? அவன் தான்டா பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு. ஓஹோ, நீங்க அவனை தேடி வந்திருக்கீங்களா? அப்படின்னா அவங்கிட்ட இருக்கிற டைமண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பிடிக்கடா. அட கடவுளே, குடியே மூழ்கி போச்சு. பிள்ளையார முடிக்க வந்து குரங்கா மாறி போன கதை ஆகி போச்சு. இழுத்துட்டு வாங்கடா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? வைரத்தை தேடிட்டு இருக்கியா? அது இங்க இல்ல, அது பத்திரமா இருக்கு. அது கவர்மெண்ட் சொத்து. ஒளிச்சு வச்சா ப்ராப்ளம் ஆயிடும். அப்படியா? ம். ம். அப்படின்னா உன்னை நான் திருட போறேன். ஸ்வீட்டி, ஸ்வீட்டி. ஐயோ எங்க மம்மி. ஓ ஐ சி. ஆண்டி ஆண்டி. ஏய், நில்லு. உன்னை இங்க பார்த்தா எனக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வா இங்க. எங்க? இங்கே இரு. இதோ வரேன். அப்படி என்னதாண்டி பண்ற? டிவி பார்த்துட்டு இருக்க மம்மி. இங்கிலீஷ் சேனல் பார்க்க வேணாம்னு சொல்லிருக்கேன்ல. சாரி மம்மி. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. 2-3 நாளா நீ ரூமை விட்டு வெளியே வரல. வெளியில போனாலும் தப்பு, போலனாலும் தப்பு. தப்புதான். உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதே எங்க தப்புதான். நாளைக்கு உன்னை பார்க்க திருச்சியில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உன் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு அவங்கள நீ டென்ஷன் படுத்துன. மம்மி என்னடி? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். உண்மைதாம்மா. இன்ஃபேக்ட் ரொம்ப அழகா இருப்பாரு. வாய மூடு, பல்ல உடைச்சிருவேன். ப்ளீஸ் மம்மி, நீ அவரை ஒரு தடவை பாத்தீங்கன்னா. சரி, நீ காட்டுறவன எங்களுக்கு பிடிக்கலனா நாங்க சொல்றவன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே மம்மி, நாளைக்கே கூட்டிட்டு வரேன். ஓகே, இந்தாங்க காஃபி. மம்மி, இவர்தான் நான் சொன்னேன். உட்காருங்க. வாங்க. சொல்லு. என்கிட்ட இருக்கிற ரிமோட் டிஸ்க பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ஆமா. பசங்க எனக்கு தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டாங்க சார். என்னது? அப்படியா? நீ சொல்றது உண்மைனா சூரியகாந்த் இங்க தான் இருக்காரு. சீக்கிரம் வா. சரிங்க சார், நான் உடனே வந்துடுறேன். வா. முருகா அப்பா. அட்ரஸ் சொல்ல நான் உங்களுக்கு அதே கதிதான். ஏற்கனவே என் பசங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. சார் சார் ஏதாவது அட்ரஸ் சொல்லி தப்பிச்சிடலாம் சார். இல்லனா உயிரோட வச்சு கொடுத்துருவானுங்க. என்னடா அங்க காது கடிக்கிற? ஒண்ணல, மொத்த ரத்தத்தையும் ஒரே இடத்துக்குள்ள உண்மையை சொல்லிடலாம்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் சோறு போட்ட தயாரிப்பாளர் இல்லையா? சீக்கிரம் சொல்லு சார், உண்மையை சொல்லிடுங்க சார். சொல்லிடுங்க. கோல்கொண்டாங்கிற ஊர்ல சார்மினார் கம்பெனிக்கு பக்கத்துல கோல்டு பிளேட் காலனில குட்டியா இருக்கிற மலபார் குடியிருப்புல, அது பக்கத்துல தெரு கடைசியில போனா சிசர்ஸ் பில்டிங் மேல அவன் இருப்பான். கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இப்ப ரத்தத்தை உரிய மாட்டாங்க. டேய், நீ இவனுங்களுக்கு காவல்ரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஓகே வாங்கடா. ஆஹா, அவங்க காதுல நல்ல பூ சுத்திட்டீங்க. டேய் கட்டவ தூடுறா. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு டயலாக் கிடையாது.
ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து டயலாக் இவ்வளவு நல்லா பேசுற. ஒரு வேலை பண்ணலாமா? என்ன நம்ம அடுத்த படத்துல ஹீரோவை தூக்கிட்டு இவரையே ஹீரோவை வச்சு படம் எடுத்துட்டாங்க. ஆக்ஷன் கட் கட். சார் என்கிட்ட சூப்பர் சப்ஜெக்ட் இருக்குது. ஹீரோவான ஜூனியர் ஆர்டிஸ்ட். சார் நீங்க தெய்வம் சார், தெய்வம் சார். அதெல்லாம் அப்புறம் முதல்ல கட் ஆவற அவுத்தோட சீக்கிரம் அவுத்துடு, சீக்கிரம் அவுத்துடு. நல்ல காட்டுறேன் படம் சார். பண்ணல. நீ ரஜினி மாதிரி வருவ. இங்கதான் இருக்கீங்களா? அதோ வரேன். கேவலம் 3 பேருக்கு காவல் காக்க முடியல உன்னால. இந்த மாதிரி ஆளுங்களை கேங்க்ல சேர்க்காதீங்கன்னா கேக்குறீங்களா பாஸ்? சரி இப்ப என்ன பண்ணலாம்? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்க. யார் அவன்? பாஸ் ஏய், யாரா நீ? பாஸ் இவனை பார்த்தா ரிட்டையர்ட் ஆன சிபிஐ ஆபீசர் மாதிரி இருக்கான். நான் சிபிஐ இல்ல, ஏபிசி இல்ல, நான் ஒரு சினிமா தியேட்டர் ஆபரேட்டர். உங்களை தேடி தாண்டா இவ்வளவு தூரம் வந்தேன். ஏய், எங்க கிட்ட உனக்கு என்ன வேலை? சொல்லிடுறேன். நீங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. இல்ல நீங்க சாதாரண மனுஷங்க கிடையாது, சினிமா கதாபாத்திரங்கள். ஏய், பெருசு என்னடா சொல்லுது? நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு டயலாக் கிடையாது. உனக்கு டயலாக் கிடையாது, என் டயலாக் நான் சொல்றேன். என் பேரன் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து செஞ்ச ஒரு சின்ன குறும்பனால தான் நீங்க எல்லாரும் இப்ப இப்படி இருக்கீங்க. சின்ன பசங்க ஃப்ரெண்டுன்னா அன்னைக்கு பாண்டோட சேர்ந்து ஓடி போனாங்களே அவங்களா இருக்கும் பாஸ். கரெக்ட். அப்படின்னா அவங்கள உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப பாண்ட் அவங்க கூட தான் இருக்கானா? அங்கேயே தான் இருக்கான். டைமண்ட் அவன் வச்சிருக்கானா இல்ல வித்துட்டானா? டேய் வாய மூடா. அவங்க கிட்ட இருக்கிற டைமண்ட் ரகசியம் நமக்கு மட்டும் தான் தெரியணும். அதானே. என்ன டைமண்ட்? எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அத தேடி தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த டைமண்டை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நான் சொன்னதை கேப்பீங்களா? என்ன சொன்னாலும் கேக்குறோம். நான் இப்ப போக போறேன். உன் ஆளுகளை விட்டு என்ன பிடிக்க சொல்லக்கூடாது. பிராமிஸ்? இங்கே இருங்க, அசையாம நில்லுங்க. என்ன பாஸ் அந்த ஆளை விட்டுட்டீங்க? ஏய், சின்ன மீனை போட்டு தாண்டா சுறா மீனை பிடிக்கணும். வாட் எ பிரில்லியன்ட் தாட் பாஸ். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு வருத்தப்பட்டா எப்படி? இவன் இல்லைன்னா இன்னொருத்த. அது அவ்வளவு ஈஸி இல்லடா. வாழ்க்கையில ஒரு தடவை தான் காதல் வரும். உன் காதல தான் அவன் ஏத்துக்கல. இப்ப என்ன பண்றது? ஸ்வீட் எல்லாத்தையும் விட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ப்ளீஸ், எங்க ஸ்வீட்டி வருத்தப்படுறதை எங்களால பார்க்க முடியாது. இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு இல்ல, ஏன் அவர்கிட்ட போய் கெஞ்சறீங்க? இவர் இல்லனா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றியே. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல? என்னமோ 10 பேரை லவ் பண்ண மாதிரி பேசுறீங்க. சின்ன பசங்க உங்களுக்கு என்னடா தெரியும்? லவ்னா என்னடா? லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டே ஊர் சுத்துறதுன்னு நினைச்சிட்டீங்களா? டேய் வாங்கடா போலாம். அங்கிள் ப்ளீஸ், என்கிட்ட இருக்கிற சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, பொம்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறோம். எங்க ஸ்வீட்டை லவ் பண்ணு. ஸ்வீட்டி நில்லு. உண்மையிலேயே என்ன பிடிக்குமா? பிடிக்க போய் தான் அழுறா. ஓகே, ஐ லவ் யூ. என்ன சொன்னாரு? மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. Hey Jaya! Oh Neela! Hey you, Neeli! अरे फातिमा!
வாழ்த்தி சொல்லுவோம் பாட்டிலே. ஆடி பாடினல் வாழ்த்து சொல்லியே அன்பு ஒன்றில் தான் கூடினோம். நம்ம குடும்பமாய் வந்து சேர்ந்ததை வாழ்த்தி சொல்லுவோம் பாட்டிலே. ஆடி பாடினல் வாழ்த்து சொல்லியே அன்பு ஒன்றில் தான் கூடினோம். நல்ல குடும்பமாய் ஒன்று கூடினோம் நன்றி சொல்லியே பாடுறேன். ஆடி பாடியே வாழ்த்து சொல்லுறேன் அன்பு ஒன்றில் தான் கூடினோம். அதிர்ஷ்டம்தான் மனிதனுக்கு வந்து சேர்ந்திடும். சோத்துக்கு இல்லைன்னா லாட்டரி அடிக்கணும்டா. சாதனை புரியணும் சின்ன வயதுல. இல்லைன்னா உனக்கு தான் ஊரில் பேரில்ல. கவலை வேண்டாமே கடவுள் உனக்கு இருக்காண்டா. நம்ம குடும்பமாய் வந்து சேர்ந்ததை வாழ்த்தி சொல்லுவோம் பாட்டிலே. ஆடி பாடினல் வாழ்த்து சொல்லியே அன்பு ஒன்றில் தான் கூடினோம். செல்வனே உன் கூட பழகும் போது என்றும் ஆனந்தம். கனவெல்லாம் நினைவாகவே ரொம்ப சந்தோஷம். இசையை போல் கவலை மறக்க மருந்து ஏதுமில்லை. ஒன்றாக சேரும் போது சொர்க்கம் கண்டேனே. வாழ்த்துக்கள் சொன்னோமே கவலைகள் ஏதும் வேண்டாம் மீண்டும் சந்திப்போம். என்னோட நீ இருந்தாலே என்றும் சந்தோஷம். ஒன்று சேரும் பொன்னாளே நல்ல திருநாளே. நல்ல குடும்பமாய் ஒன்று கூடினோம் நன்றி சொல்லியே பாடுறேன். ஆடி பாடியே வாழ்த்து சொல்லுறேன் அன்பு ஒன்றில் தான் கூடினோம். எல்லாரும் பார்க்கையில் நானோ சிறு பிள்ளையே. அந்த நாள் ஞாபகம் இப்போது வந்ததே. கொண்டாங்க கொண்டாங்க. விடுங்கடா. ஜேம்ஸ் பாண்ட் 000. அன்னைக்கு மியூசியத்துல வச்சு நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. சொல்லு, அந்த டைமண்ட் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். ஏய் ஏய் நீ அட்ரா, நான் பார்த்து சிரிக்கணும். என்ன சின்ன பொண்ணு, பொண்ணு மேல கைப்பட்டது என்னடா பண்ணுவ? ஏய்
அவனை நீங்க சாத்துங்க, நாங்க 2 பேரும் வெளியே பாக்குறோம். எங்ககிட்டயே வா. நீங்க மனுஷன்லாம் மிருக மர. இந்தாங்க உங்க டைமண்ட், அவங்கள விட்டுருங்க. டைமண்ட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? 100 crores. 100 கோடி ரூபாய் டைமண்ட். 100 crores. 100 crores இப்ப என்னோடுதுடா. டேய் கிழவா, இங்க வா. கிழவா, உன்னால தான் எனக்கு வைரம் கிடைச்சது. வைரத்தை உனக்கு கொடுத்துட்டா நான் சொல்றபடி செய்வேன்னு சொன்னால. முதல்ல உன் ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு நேரா தியேட்டருக்கு போயிடு. டேய் வாங்கடா வாங்க. அம்மா ஸ்வீட்டி, இவரை உடனடியா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஏண்டா டேய், ரிமோட் டிஸ்க் அங்க தானே வச்சிருக்கேன். ஆமா தாத்தா. சீக்கிரம் கூட்டிட்டு போமா, நான் இப்ப வந்துடுறேன். ஆபரேஷன் சக்சஸ். உங்க பையன் பழிச்சிட்டாரு. சார், சோப்புராஜை பிடிச்சிங்களா? பிடிக்க வேண்டிய நீயே இங்க வந்து படுத்திருக்க, வேற யார் பிடிப்பா? பிளான் படி நாளைக்கு அவங்க எல்லாரும் வெளிநாடு போறாங்க. வான், நான் சொல்ற தயவு செஞ்சு கேளுங்க. இந்த நிலைமையில நீங்க போக கூடாது. உங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியே வந்திருக்கு. நோ, எனக்கு உயிர் கொடுத்த இந்த தமிழ்நாட்டுக்காக என்னோட கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாரும் தடுக்காதீங்க. நோ, இருங்க. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல, சூரிய ரெஸ்ட் எடுத்தா இந்த உலகமே இருண்டு போயிடும். அதே மாதிரி இந்த பாட்டு ரெஸ்ட் எடுத்தா இந்த உலகமே இருண்டு போயிடும். வேண்டாம், என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாரும் தடுக்காதீங்க. வான், என் பேச்ச கேளுங்க. இங்க பாருங்க சார், நம்ம தோல்ல 3 ஸ்டார் இருக்கு, 3 பொம்மைங்க இல்ல. ஆ ஆ It's a wonderful diamond, you know. You're right, Mr. Charlie. It's a very rare diamond. I've never seen it. ரொம்ப நல்லா இருக்கு. Super. Dear friends, இன்னைக்கு இந்த வைரத்தை யார் சொந்தமாக்கிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சோப்ராஜ் வச்சிருக்கிற வேலை 100 crores. 200 crores. 300. 400. 500 crores. 1000 கோடி. 1000 கோடி. ஒரு தரம், 2 தரம், 1000 கோடி 3 தரம். Hey! Kill that fellow! Come on, quick!
டோன்ட் மூவ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டிஐஜி சார், நீங்க சொன்ன மாதிரியே உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசர் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல தர்மம் இருக்குங்கிறத நீங்க ப்ரூவ் பண்றீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க் யூ. கூட்டிட்டு போங்க. மூமோ ம். ம். எல்லாம் உனக்காக தான். பட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. குட் பை. அடுத்த படத்துக்கு நீ தான் ப்ரொடியூசர். யாரு இது? வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்ஷன். அம்மா தாயே, இதெல்லாம் செஞ்ச நீதானா? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. நீ மனச குடுத்துட்டு தெரிஞ்ச உடனே உனக்காக சூரியகாந்த கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐ எம் சாரி, நான் சூரியகாந்த காதலிக்கல. என்னது, காதலிக்கலையா? ஆமா அங்கிள், ஒரு ரசிகைக்கும் காதலிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டேன். அது காதல் இல்ல, இன்ஃபேக்ட் விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் சாரி அங்கிள். ஏன் மனசுல உள்ளது நீ சொல்லிட்ட. என்ன ரசிக்கிற எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ணன் இல்லையே. செம்ம டைலாக் பா. உன் கல்யாணத்துக்கு என்ன நிச்சயம் கூப்பிடுவல. கண்டிப்பா. மறந்து போகாத. வை. கண்டிப்பா. இங்க பாருமா, கல்யாணத்துக்கு எங்களையும் கூப்பிடணும். ஆமா. சூரியகாந்த், என்ன ஸ்வீட்டி? ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஓகே.